கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உபவாச ஜபத்துக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் இந்த உபவாச நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பாக்கியவான்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக நம் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் பார்த்தோம். வேதத்தில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் நான் உங்களுக்கு ஒரு பாக்கியவானை காட்டி அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு பாக்கியவானை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அநேக பாக்கியவான்களை சொன்னார். அதிலே இது ஒரு பாக்கியவான்கள். என்னவென்று சொன்னால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்களாம். நல்ல கவனிங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருந்தோம்னா, சமாதானத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களாய் இருந்தோம்னா நாம யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானம் என்பது என்னவென்று சொன்னால், ஒரு மன அமைதி, கவலைகள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி, மனதிலே ஒரு சாந்தமாக சமாதானமாய் வாழ்வது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சண்டைகள் இல்லாத வாழ்க்கை, சச்சரவு இல்லாத வாழ்க்கை, ஆமென், ஸ்தோத்திரம், சமாதானமாய், ஆமென், தங்கி இருக்கிறதான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை தான் சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு மனிதனை காட்டுகிறேன். ஆதியாகமம் 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம், இங்கே ஒரு சம்பவத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், நாம பார்க்க முடியும். ஆபிரகாம், ஆமென், ஸ்தோத்திரம், நிறைய ஆஸ்தி உள்ள ஒரு சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஆபிரகாமுடைய சகோதரன் தான் யாரு? லோத்து. இப்போ 2 பேருக்கும் ஆடு மாடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன உண்டாயிற்று? வாக்குவாதம் உண்டாயிற்று, சண்டை உண்டாயிற்று. இப்போ ஆபிரகாம்கிட்ட காரியம் போகுது. அப்போதான் ஆபிரகாம் வந்து சொல்றாரு, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம், ஆமென், ஸ்தோத்திரம், அவன் நினைச்சிருந்தா சண்டை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் இங்கே சண்டை பண்ணவில்லை. அவன் அந்த வாக்குவாதத்தை தடை பண்ணி விடுகிறான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை சொல்றான், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அல்லேலூயா. இங்க ஆபிரகாம் கூட, ஆமென், ஸ்தோத்திரம், சூஸ் பண்ணல. இப்ப ஆபிரகாம் லோத்துட்ட சொல்றான், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நான் இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறான். யாரு? ஆபிரகாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமென், ஸ்தோத்திரம், நாம், ஆமென், இந்த உலகத்திலே வாழும்போது சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும், சண்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில இடங்களிலே சண்டை நடக்கும். சண்டைகள் நடக்கும்போது நாம், ஆமென், ஸ்தோத்திரம், கோல் மூட்டி விடுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சிலரை பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கும், அவங்க நிறுத்துறது மாதிரி இருப்பாங்க, ஆனால் இவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருடைய வாழ்க்கை, ஆமென், ஸ்தோத்திரம், இவன் அன்னைக்கு அப்படி பண்ணுனா, அதை பேசுனா, அப்போ சண்டை போடுறவங்களுக்கு என்ன ஆகும்? இன்னும் கோபம் வரும், இன்னும் வாக்குவாதம் மூலம், இன்னும் வாக்குவாதம் பெருசாக மாறும்.
நாம் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அப்படி இருந்தோம்னா தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது. நான் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே சண்டை இல்லாத வாழ்க்கை வீட்டில் இருக்கணும். முதலாவது எங்க இருக்கணும்? குடும்பத்தில் இருக்கணும். புருஷ மனைவிக்குள்ள சண்டை இல்லாத வாழ்க்கை. ஆமென் ஸ்தோத்திரம். புருஷ மனைவி பிள்ளை என்கிறதான ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லாத வாழ்க்கை. இன்னும் மாமா மாமி கூட்டு குடும்பமா இருப்பாங்க, அந்த வாழ்க்கையிலே சண்டை இல்லாத வாழ்க்கை. அங்க நீங்க சண்டை இல்லாம வாக்குவாதம் இல்லாம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அடுத்து சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா, சிலரை பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல எல்லார்ட்டையும் சண்டை, எல்லார்ட்டையும் வாக்குவாதம். யாரு ஆமென் ஸ்தோத்திரம் எடுத்தாலும் அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேச முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு எப்பவும் சண்டை பிடிச்சிட்டே இருக்கும், சண்டை பிடிக்கிற ஸ்திரீயா இருக்கும். சண்டை பிடிக்கிறவர்களாய் நாம் வாழக்கூடாது. சமுதாயத்தில் சாட்சியா இருக்கணும், வீட்டில் சாட்சியா இருக்கணும், ஸ்தோத்திரம், சபையில சாட்சியா இருக்கணும். போகிற வருகிற இடங்களில் எல்லாவற்றிலும் நாம் சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சமாதானம் என்கிறதான ஒரு மேன்மையை கையில் எடுத்துக்கொண்டு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ்வோமேயானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ யாரு சண்டை போட்டால் நாம என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க. இங்கே ஆமென் ஸ்தோத்திரம், இங்கே ஆண்டவர் ஆமென் நம்மை குறித்து சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே புறஜாதியா இருந்த நம்மை குறித்து ஆண்டவர் தெளிவாக அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள், புறஜாதிகளாய் வாழ்ந்தவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய சொந்த ஜனங்களாய் வாழவில்லை, புறஜாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த நாட்களில் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுத்தமா ஆகாது. அவங்க யூதர்களுக்கு புறஜாதிகள்னாலே பிடிக்காது. அந்த மாதிரி நிலைமையில் இருந்தப்போதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இப்போ நம்முடைய இருதிரத்தாரை ஒன்னாக்கணும், யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்னாக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ இயேசுவே சமாதான காரணராக வர்றாரு. அவர் நமக்கு சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையின் நடுச்சுவரை தகர்த்து, இருதரத்தார் என்றால் யூதர்களும் புறஜாதிகளும் ஆகிய நம்மை ஒன்றாக்கி, யூதர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரும் பரலோகம் போக முடியாது. தேவனை யூதர்களாக இருந்தாலும் யாரை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். பார்த்தீங்கன்னா அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல, ஆனால் அநேக யூதர்கள் விசுவாசிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சொந்த பிள்ளையா இருந்தாலும் இயேசுவை விசுவாசிச்சாதான் எங்க போக முடியும்? பரலோகத்திற்கு போக முடியும். அல்லேலூயா. அப்போ புறஜாதியா இருந்த நம்மை அவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நடுசுவரை மாற்றி சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு தூரமாய் இருந்தோம் நாம், ஆண்டவருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பகையாக இருந்தவர்கள். இப்போ நாம ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்னா, 2 பேரையும் சமாதான காரணர்கள் ஆக்கி நாம ஒன்றாக்கி தேவன் நம்மை ஒப்புரவாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ தேவன் நல்ல ஒரு சமாதான காரணர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர். யாருக்கு சமாதானம் இல்லையோ அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அதே இதில் நீங்க பார்த்தீங்கன்னா 17 வாசிச்சீங்கன்னா, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு, யாரு தூரமாயிருந்த, யாரு தூரமாயிருந்த நமக்கு, சமீபமாயிருந்த அவர்களுக்கும், அவர்கள் சமீபமாயிருந்தாங்க. யூதர்கள் தேவனோடு சமீபமாயிருந்தவர்கள், நாம் தேவனுக்கு தூரமாயிருந்தவர்கள். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ சுவிசேஷம் சமாதானத்தின் கேடகம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை இப்ப ஆண்டவர் யாருக்கு தந்திருக்கிறாரு? நமக்கு தந்திருக்காரு. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனாலே, அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் அறிவிக்கப்பட்டதுனால தான், ஆமென் ஸ்தோத்திரம், நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நீங்க சங்கீதம் 29, சங்கீதம் 29 அதனுடைய 11 வாசிங்க. இங்க சொல்லியிருக்கு, தாவீது சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். அவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் தருகிறார். நாம் வாழுவதற்கான பலன். ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம், ஆமென் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான பலன். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்போ நாம் பலனடையணும்னா யாரு வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வரணும். அப்போ அவர் நமக்கு பலன் தருகிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. அப்போ நமக்கு சமாதானத்தை தருகிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஜெபத்துக்கு வந்திருக்கிற யாருக்காவது சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானம் குறைபட்டு வந்திருக்கிறீங்களா? சமாதானம் என் வாழ்க்கையில ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். அல்லேலூயா. சமாதானத்தை மட்டும் தரல, சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பைபிள் சொல்லுது. அப்போ சமாதான காரணர் நமக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 37 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துடு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்போ நாம உத்தமனை நோக்கணும், உத்தமனாய் வாழுகிறவர்களை பார்க்கணும், உண்மையாய் வாழுகிறவர்களை பார்க்கணும், ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்திலே நல்லபடி வாழுகிறவர்களை பார்க்கணும். பார்த்து, ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, செம்மையானவனை பார்த்துரு, செம்மையாய் வாழுகிறவனை பார்த்துரு. துன்மார்க்கன் அல்ல. நமக்கு ரோல் மாடல் யாரா இருக்கணும்? செம்மையாய் வாழுகிறவர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுக்கு சாட்சியாய் வாழுகிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள், செம்மையானவர்களை நீ நோக்கியிரு, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. அவருடைய முடிவு சமாதானமா இருக்கும். பிரசங்கி 7ஆவது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், பிரசங்கி 7ஆவது அதிகாரம் அதனுடைய, ஆமென், 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பிரசங்கி 7:2, இங்க பாருங்க, இங்க பிரசங்கி சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலமா. யாருக்காவது துக்க வீட்டுக்கு போக பிடிக்குமா? இறந்த வீடு, இறந்த வீட்டுக்கு நாம யாருமே போமாட்டோம்ல, போவோம், ஆனா போறதுக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனா விருந்து வீடுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படித்தானே? எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஆமென் ஸ்தோத்திரம், வீட்டில் 2 நேரம் சமைக்க வேண்டாம், அது ஒரு ப்ளஸ்ஸு. அப்படி தானே? அப்படா சமையல் அறைக்கு ஒரு விடுமுறை, எங்கே போனா? விருந்து வீட்டுக்கு போனா. அப்போ பிரசங்கி சொல்றாரு, நீ விருந்து வீட்டுக்கு போறதை காட்டிலும் எங்க போகணுமா? துக்க வீட்டுக்கு போறது நலம். இதுல எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். எல்லா மனுஷனுடைய முடிவும் விருந்து வீட்டில் வெளிப்படாது. எங்க வெளிப்படும்? மரண வீட்டில் வெளிப்படும். அல்லேலூயா. அதை தான் அங்கே சொல்லுகிறார்.
ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ சமாதானத்தின் முடிவு அங்கே பார்த்தோம். முடிவு ஆமென் செம்மையாய் வாழுகிறவர்களின் முடிவு சமாதானம். இங்கே ஆமென் செம்மையாய் வாழ்ந்தவர்களே முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். சமாதானமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் மரித்தாங்கன்னா ஆமென் நிச்சயமாக அவர்கள் சமாதானத்தோடு தான் போயிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இறந்தாங்கன்னா நாம் அழவே கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க எங்கே போயிருக்காங்க? பரலோகத்துக்கு போயிருக்காங்க. அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே இந்த தேசத்தில் நம்ம பட்டா நிலத்திலேருந்து சொந்த வீடு கட்டி பெரிய பங்களா கட்டி வாழ்ந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம். ஓனர் காலி பண்ண சொன்னால் காலி பண்ணிடணும். அதே போல் நம்ம சொந்த வீடு கட்டினாலும் இந்த உலகத்தில் அப்படி இருக்கலாம். ஆனால் ஓனர் இயேசு காலி பண்ண சொல்லும்போது எல்லாத்தையும் விட்டு எங்கே போகணும்? ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய சொந்த வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே சேர்த்து வைங்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்தில் இயேசுவின் மேன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்திற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து வழி நடத்த வேண்டும். அப்பொழுது நம்முடைய முடிவு எப்படி இருக்குமா? சமாதானமாய் இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா 54:13 சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இங்க பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் யாரால் போதிக்கப்பட்டிருக்குமாம்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். இங்கே மனித ஞானம் அல்ல, கர்த்தருடைய ஒரு ஞானம், கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஞானம். அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்போது பிள்ளைகளுடைய ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானம் எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும், பெரிதா இருக்கும். அல்லேலூயா. செம்மையாய் வாழுகிறவருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தில் வாழும்போது அம்மா அப்பா எல்லாம் சாபத்தை சம்பாதிச்சு வைக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்லது சம்பாதிச்சு வைக்கிறது இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வீடு கட்டணும், உண்மைதான். அதுக்கு அடுத்தவனை கொள்ளை அடித்து அடுத்தவனை ஒடுக்கி ஒரு வீடு கட்டணும்னு தேவையே இல்லை. நீங்கள் கட்டிடுவீங்க, கட்டிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அது பாதிக்கப்படுறது யாரு? அந்த பிள்ளை பாதிக்கப்படும். லேலூயா. அடுத்தவனை ஏமாற்றி வாங்குற பணம், அடுத்தவனை ஏமாற்றி சொத்தை அபகரிக்கிறது, ஒரு கல்லை ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்தவனுக்கு தெரியாமல் எடுத்து மாற்றி போடுறது, இதெல்லாம் யாரை பாதிக்கும்? பிள்ளைகளை பாதிக்கும். ஆனால் நீங்கள் நன்மையை செய்துட்டு போங்களேன். எல்லாருக்கும் நன்மையை செய்யுங்க, யாருக்கு தீமை செய்யாமல் இருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தீமை அல்லாமல் நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? சமாதானமாக இருப்பாங்க. சமாதானம், என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் தங்கி இருக்கும். அப்போ சமாதானமாக இருக்கிறதான சமாதானமாக பிள்ளைங்க இருக்கணும்னு அது யார் கையில் இருக்கு? பெற்றோர் கையில் தான் இருக்கு. அப்போது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளை சமாதானமாக இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளை யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது. அப்படின்னா பெற்றோராகிய நீங்கள் நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வசனம் ஏசாயா 57:21 இருக்கு. இப்போ இங்கே யாருக்கு சமாதானம் இல்லையா? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு சமாதானம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கும். துன்மார்க்கர் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை அறியாதவர்கள், தேவனை ஆராதிக்கிறாதவர்கள், துன்மார்க்கத்தனமாய் வாழ்கிறவர்கள். அதான் சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்துட்டு என்னவா இருக்கும்? அது தீமையா இருக்கும், அது நன்மையா இருக்காது. அப்போ துன்மார்க்கருக்கு என்ன இல்லையா? சமாதானம் இல்லை. ஒருவேளை இந்த நாட்கள் அவங்க வாழுற நாட்கள் சமாதானம் மாதிரி இருக்கும், ஆனால் முடிவில் ஆமென் ஸ்தோத்திரம் திணறி போயிடுவாங்க. ஆமென். அவர்கள் முடிவு வரும்போது ஆடி போயிடுவாங்க. முடிவு வரும்போது சமாதானம் இருக்காது. சிலரை பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும், நிறைய சொத்து இருக்கும், நிறைய ஆமென் ஸ்தோத்திரம்
என்ன சொல்றது, நிறைய காரியங்களை சேகரித்து வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க உள்ளத்துல அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. எங்க பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஓகே. ஆனா சமாதானம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நீங்க பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்க, பெரிய பெரிய மனிதர்கிட்ட கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். ரஜினிகாந்த் நினைக்கிறேன், நடிகர் ரஜினிகாந்த் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவர் வந்துட்டு அவருக்கு எல்லாம் இருக்கான், பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஸ்தோத்திரம், ஆசிகள் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொன்னாரா, எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் எனக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானமான ஒரு ஜீவன பானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அப்போ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா, சமாதானம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழுகிறோம்னா நாம வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. ஆனா நீங்க பாருங்க, பாவமா இருப்பாங்க, ஒன்றும் இருக்காது, அன்னைக்குள்ள காரியம் தான் இருக்கும். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க. கேட்டு பாருங்க, மனரம்யமா சந்தோஷமா இருக்கேன், சமாதானமா இருக்கேன், அவங்களுக்கு எந்த கடனும் இருக்காது, அன்னைக்கு சாப்பிடணும், ஸ்தோத்திரம், போடுறதுக்கு உடை வேணும், அன்னைக்குடைய தேவைகள் அவர்களுக்கு சந்திக்கப்பட்டாலே போதும். அவங்க எப்படி இருப்பாங்க? சமாதானமா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். கடனை வாங்கி நாம அதை இதை பண்ணிட்டு அடுத்து சமாதானம் இருக்க முடியுமா? முடியாது. எப்படி அந்த கடனை முடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிக்க முடியாத பட்சத்தில் தான் என்ன பண்றாங்க? தங்கள் வாழ்க்கையை முடித்து விடுகிறாங்க, தற்கொலைக்கு நேராக போய் விடுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கணும். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று யாரு சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. சமாதானம் இல்லைங்க. நிறைய பேரை பார்க்குறோம், பெரிய ஆட்களை பார்க்கும்போது எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு உள்ளத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. சில நம்ம கூட இருக்கிறவங்களே பாருங்களேன், எல்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே எல்லாம் இருக்கிற மாதிரி வருவாங்க, ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. வீட்டில் சண்டை. ஸ்தோத்திரம். புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, புருஷன் மனைவிக்குள்ள ஸ்தோத்திரம் ஒரு ஒழுங்கான ஒரு உறவு இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? சமாதானமா இருக்க முடியாது. அடுத்தவங்க பார்த்தா நிம்மதியா நாம பேச முடியாது. அப்போ துன்மார்க்கருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, கர்த்தருடைய ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு சமாதானம் உண்டு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15. இங்க பாருங்க, இங்கே ஸ்தோத்திரம், மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அப்போ யாருடைய சமாதானம் ஆளணும்? கர்த்தருடைய சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன், வாழ்க்கையில கடன் பிரச்சனையோடு ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு நேரம் சாப்பாடை கூட நிம்மதியா சாப்பிட முடியாத ஒரு அவல நிலையில காணப்படுகிறேன், எனக்கு நீங்க சமாதானத்தை தாருங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் தருவார். அல்லேலூயா. அதே போல பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இது நம்முடைய புத்திக்கு எட்டாதது, மனித புத்திக்கு எட்டாததான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆள வேண்டும், நம்முடைய இருதயங்களில் அது நிற்க வேண்டும். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்போ இந்த தேவ சமாதானம் நம்ம எதுக்குள்ள காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஒரு நல்வாழ்க்கையிலே நம்மை காத்து கொள்ளுகிறது தான் தேவ சமாதானம். அல்லேலூயா. யோவான் 16ஆவது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 33வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, யோவான் 16:33. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் போட்டு இவைகளை
உங்களுக்கு சொன்னேன். அப்போ நம் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், சமாதானம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆமென் ஸ்தோத்திரம் கஷ்டம் நஷ்டத்தோடு வாழ்ந்தவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா, சமாதானம் உண்டாகி பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்போ சமாதானம் உண்டாயிருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, சமாதானம் இல்லாத ஒரு தன்மை உண்டு. சமாதான கேடு வருகிறதான தன்மைகள் வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியாக லூக்கா 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, லூக்கா 24:36. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சமாதானம். லேலூயா, லேலூயா. அப்போ அவங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே இயேசு சொல்றாரு உங்களுக்கு சமாதானம். லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிற தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறீர்களோ, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில சமாதானம் குறைபாடாக காணப்படுகிறதோ, அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த காரியத்திலே கர்த்தர் சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சமாதானத்துக்கு காரணம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அப்போ இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். யாராவது ஆமென் ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு சமாதானத்தை தேடி வந்தாங்கன்னா நம்ம சமாதானப்படுத்தி விடுகிறவர்களா இருக்கணும், ஏற்றி விடுகிறவர்களா இருக்கக்கூடாது. சமாதானம் பண்ணி சரி போட்டு அதை விடு அப்படின்னு ஆலோசனை கொடுத்து ஆறுதல் சொல்லும் போது நம்முடைய வார்த்தை அவர்களை சமாதானத்தோடு அனுப்பணும். சிலர்கிட்ட வந்து அவங்க இருந்த சமாதானம் கெடுத்து திரும்ப போற நிலைமைக்கு வந்துடும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுவாராக என்று சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஆமென்.